நான் உங்களை என் முடிவை சொல்றதுக்காக இங்க கூப்பிடல. நான் உங்ககிட்ட வேற விஷயமா பேசணும். வேற என்ன பேச போற ராதிகா? நம்ம கல்யாணத்தை விட வேற என்ன முக்கியமான விஷயம் பேச போற ராதிகா? உங்களுக்கும் விஷாக்காக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன வேணும் ராதிகா? நான் கடைசி அவளை ஒரு தடவை பார்க்கணும். ஒருவேளை அவ இங்க வரணும்னு ஆசைப்பட்டா, ஒருவேளை அவ தான் தவிர மனசார உணர்ந்திருந்தா. எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஒரு நாள் நாங்க விளையாடிட்டு இருக்கும்போது அவ கோவத்துல பொம்மையை தூக்கி என் முன்னாடி போட்டு, இந்த பொம்மைய நீயே வச்சு விளையாடிக்கோன்னு சொன்னா. ஆனா நான் அந்த பொம்மைய பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், அவளோட கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பொம்மைய என்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிப்பான்னு. ஆனா நம்மளோட இந்த உறவு ஏதோ பொம்மை விளையாட்டு கிடையாது. அவ தான் செஞ்ச தவிர மனப்பூர்வமா உணர்ந்து அவ மறுபடியும் இங்க வந்துட்டா. நான் உன் கூட மும்பை வரதுக்கு தயாரா இருக்கேன். நம்ம ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா அப்பாவுக்கு என்னோட பதில சீக்கிரமே சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பாதி ராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம உன்னை கூட்டிட்டு போக முடியாது. போ, நம்ம காலையில போகலாம். இந்த அப்படிமா என்னாச்சுங்க? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா தேவகி, சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாம எல்லாரும் கவலையா இருந்தோம்ல. ராதிகாவுக்கு கல்யாணம் பண்றதுன்னா என்ன பண்றது, அவளுக்கு என்னெல்லாம் சீர்வரிசை பண்றதுன்னு யோசிச்சோம்ல. அதனால கடவுள் நம்ம மேல கருணைப்பட்டு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு எஜமா இருக்காருல்ல, அவங்க வீட்டுல பூஜை பண்றதுக்காக என்ன 2 நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. கட்டாயமா நான் தான் அங்க பூஜை பண்ணணுமா. அந்த கடவுளோட கருணையால ராதிகாவோட கல்யாணத்தை நாம ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சிடலாம் தேவகி. நீங்க சரியா சொன்னீங்க. இது எல்லாமே கடவுளோட கருணைதான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. கடவுளோட கருணையால இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. சரி தேவகி, இப்ப நான் கிளம்புனாதான் சரியா இருக்கும். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி முதல் வேலையா நம்ம தேவா மாப்பிள்ள வீட்டுல போய் கணேச பூஜைக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தேவா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்ல, எதுவுமே சொல்லல. வெறும் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. காலையிலேயே கிளம்புற அளவுக்கு அவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம. ராதே ராதேம்மா. ராதே ராதே சாஸ்திரி. ராதே ராதே. என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இல்ல இல்ல, உட்காரெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில பஞ்சாங்கம் பார்க்கும்போது ஒரு நல்ல முகூர்த்தம் தெரிஞ்சது. அந்த முகூர்த்தத்துல கணேச பூஜை வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த பூஜைக்கு நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். அன்னைக்கு ஒருவேளை தேவா மாப்பிள்ளையோட ராதிகா பூஜையில உட்கார்ந்தான்னா இந்த கல்யாணத்துல அவளுக்கு சம்மதம்னு நாம எல்லாரும் நினைச்சுக்கலாம். எதை பத்தி நீங்க கவலைப்படாம இருங்க, நாங்க கண்டிப்பா வரோம். நாங்க எல்லாரும் ராதிகாவோட முடிவுக்காக தான் காத்திருக்கோம். அந்த கடவுளோட கருணை இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அப்ப நான் கிளம்புறேன். ராதே ராதே. நம்ம டெல்லி வரைக்கும் கார்ல போயிடலாம். அப்புறம் டெல்லியில இருந்து மும்பைக்கு பிளைட்ல போகணும். அப்பதான் விஷாக்காவை பார்த்து பேசிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். சரி. டோல்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. என்னாச்சு? தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் பாக்குறேன். ராதிகா.